சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவ வேலு பதிலுரை வழங்கி வருகிறார். அதனை பார்க்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழன் தன்மத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியார், அரண்மனையிலே இருந்த அரசியலை அம்பலத்துக்கு கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா, தமிழர் நலம் என காலம்புறாவும் உடைத்த என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அன்பண்ணன் கலைஞர் ஆக மும்மூர்த்திகளை நான் முதல் வணக்கம் தெரிவித்து என் உரையை நான் துவக்குகிறேன். ஐயன் திருவள்ளுவர் அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக குறளுக்கு பல்வேறு தமிழ் பெருமக்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மணக்குடவர், பரிமேலழகர், காசுப்பிள்ளை, நாமக்கல் கவிஞர் சாமி சிதம்பரம், இலக்கணரார் வாசு மாணிக்கம், திருக்குறள் முரசாமி, நாசி கந்தையா, மூவா என்று அழைக்கப்பட்ட மூவரசனார் போன்ற பல பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அதில் நான் படிக்கிற பொழுது பள்ளிக்கூடத்தில் பரிமேலழகர் உரையை நான் படித்தேன். அந்த பரிமேலழகரில் எப்படி உரை எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், நான் சொன்ன குறளுக்கு, அரசனால் தெளியப்படும் ஒருவன் அறம் பொருள் இன்பம் உயிர் பொருள் வரும் அச்சம் எனும் உபதை நான்கின் திறன் மனம் இயல்பு ஆராய்ந்து பின் தெளியப்படும் என்று எழுதியிருந்தது. இதுக்கு இன்னொரு உரை தேவை என்கிற அடிப்படையில் தான் இந்த உரை இருக்கிறது. ஏன்னா பெரும்பான்மையான பரிமேலழகர் உரையை தான் பள்ளிக்கூடத்தில் நாமெல்லாம் படித்திருப்போம். ஆனால் இந்த உரைக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அண்ணன் கலைஞரை நான் இப்பொழுதும் கேட்கிறேன். 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய கோரிக்கையாக கேட்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு எழுத்தாளர், இலக்கியவாதி, அதுக்கு தான் ஒரு குறள் எடுத்து சொல்லுகிறேன். இதற்கு என்ன ஒரு அண்ணன் கலைஞர் எழுதுகிறார் என்று சொன்னால், சாதாரண எளிய மக்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு அறவழியில் உறுதியானவன், பொருள் வகையில் நாணயமானவன், இன்பம் தேடி மயங்காதவன், தன் உயிருக்கு அஞ்சாதவன் ஆகிய குணங்களை கொண்டவனையே தேர்வு செய்து சிறந்த பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். மாநிலங்களிலே சாலைகளை அமைத்தால் விவசாயம் வளர்ச்சி பெறும் என்று சொன்னவர் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தவர். சாலைகள் ஒரு நாட்டின் இரத்த நாளங்கள், நாட்டின் பொருளாதாரத்துக்கு உயிரூட்டும் என்று பிரிட்டன் மக்களவையிலே திரு வின்சன் சர்ச்சில் அவர்கள் தெரிவித்தார்கள். லண்டனிலே பிறந்த ஆங்கிலேய பொருளாதார மேதை ஆல்பர்ட் மார்ஷல் என்பவர் சொன்னார், குறிப்பிட்ட செல்வத்தை செலவழித்து சாலைகள் கட்டடங்கள் கட்டினால் அதன் மூலமாக அரசினுடைய மூலதன சொத்து உருவாக்க முடியும் என்று சொன்னவர் நம்முடைய ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள். இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்த அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு வருவதில் சாலைகள் முக்கிய பங்காற்றுகிறது என்று பொருளாதார மேதை முன்னாள் இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கிற டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த கருத்தை குறிப்பிட்டார்கள். ஆக அந்த வகையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பவர் சாலைகளுக்கு முக்கியத்துவம் தந்து பெரும் நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒன்றை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி நிதியமைச்சர் அவர்கள் இந்த சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார்கள். அதில் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தாய்மை வெளிப்பட்டிருக்கிறது. தமிழர்களுடைய அடையாளம் தெரிந்திருக்கிறது. தாய் தமக்கைகளுடைய முக்கியத்துவம் அதில் வெளிப்பட்டிருக்கிறது. இன்று 25-26 நிதியாண்டு, இன்றைக்கு தான் நிதியாண்டு துவங்குகிறது. இந்த முதல் நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. அந்த அதிசயம் எதுவென்று சொன்னால், 14/3/2005 நிதிநிலை அறிக்கையிலே தாக்கல் செய்த ஆவணமாகும். அந்த ஆவணம் தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சி என்கிற தலைப்பிலே அந்த ஆவணம் இங்கே வெளியிடப்பட்டது. தொடர்ச்சியினுடைய தொன்மை, நிதி எப்படி கையாண்டார்கள் என்ற குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இது 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி 22 தலைப்புகளிலே சங்ககால பொருளாதாரம் ஆளுமை பற்றியும், 2வது பகுதி 34 தலைப்புகளிலே சமூக கால பொருளாதார ஆளுமை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. முடியாட்சி முதல் குடியாட்சி வரை தமிழருடைய பொருளாதார நிலை குறித்து இருக்கிறது. தமிழர்களுடைய வரலாறு பொருளாதார கால பேழையாகவும், தமிழினத்திலே தமிழர்களுடைய நெடும்பயணத்தில் கலை இலக்கியம் பண்பாடு மொழிகளோடு சங்ககால பொருளாதார அறிமுகம், செப்பேடு கால நாணய புழக்கங்கள்,
அரசர்கள் வெளியிட்ட வணிக வரவுகள் ஆங்கிலேய ஆளுநர்கள் நிதி ஆளுவதிலே ஆதரவு இருந்திருக்கிறது, எதிர்ப்பு என்ற நிலையும் இருந்திருக்கிறது. இரட்டை ஆட்சி, அதாவது மாண்டேக் சென்ஸ்போர்டு அவர்களால் 1920ஆம் ஆண்டு பரிந்துரை செய்யப்பட்டு டிசம்பர் 17ஆம் தேதி முதலாக தமிழ்நாட்டிலே நீதி கட்சி ஆட்சி நடைபெற்ற காலம். அப்பொழுது சட்டமன்றத்தில் நிதிநிலைக்கு பற்றி இப்பொழுது நாம் எப்படி விவாதிக்கிறோமோ அப்படி விவாதம் என்று அப்பொழுதுதான் வந்திருக்கிறது. அப்பொழுது நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கடலூர் சுப்பராயல் ரெட்டியார் அவர்கள்தான் நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். அந்த முதலமைச்சரிலிருந்து ஆராய்ந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றிய முதலமைச்சர் காலம் வரை யாரும் செய்யாததை தமிழ் உள்ளவரையும் தமிழர்கள் உள்ளவரையும் நினைவிலே தக்க அளவுக்கு காலப்பெட்டகத்தை இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இது எல்லாருடைய டேபிளிலும் இது வைக்கப்பட்டது. இது சாதாரணமானதாக தயவு செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கருதி விடாதீர்கள். இது சாதாரண உழைப்பு அல்ல. இது சங்க காலத்தில் எப்படி நிதி ஆண்டார்கள் என்பதையெல்லாம் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்காக 234 சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை அவருடைய பாதமலர்களில் வைக்க காணிக்கையாக்குகிறேன். அவருக்கு அவருடைய எண்ணத்தை ஈடேற்றிய பாலமாக இருந்து பணியாற்றிய மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம், நான் அவர் குணத்திலே தங்கம் என்கிற காரணத்தினால் நான் தங்கம் என்று சொல்லுகிறேன். அவர்களும் அவருக்கு உறுதுணையாகவும் உந்து சக்தியாகவும் விளங்கிய நிதித்துறை செயலாளர் சொல்லேர் உழவர் உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவிற்கு வெளிநாட்டு அதிபர்களும் உள்நாட்டு பொருளாதார வல்லுநர்களும் குறிப்பிடுவதைப் போல பொருளாதார முன்னேற்றத்திற்கு சாலை உட்கட்டமைப்பு முதன்மையாக பங்கு வகிக்கிறது. அதனால் பொருளாதார வல்லுநர்கள் IIT பேராசிரியர்கள் எங்கள் துறையை சார்ந்த தலைமை பொறியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைத்து 5/3/2025 ஒரு கருத்தரங்கத்தை நான் நடத்தினேன். அதில் 858 பொறியாளர்கள் நவீன தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்பட்டது. இது தவிர சாலை பாதுகாப்பு தணிக்கை பயிற்சி, அலுவலர்களுக்கு நிர்வாகத்திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமாக பாதுகாப்பான சாலைகள் அமைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர் இலக்கை அடைய வேண்டும் என்று எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை புதிய நுட்பங்களை பயன்படுத்தி பாடுபடும் என இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறை பாதுகாப்பான சாலைகளை வழங்குவதோடு மட்டுமல்ல, பசுமையான சாலைகளும் அமைத்து வருகிறது. சாலைகளை ஒட்டி மரங்களை நடுவதன் மூலமாக வாகனங்கள் மாசு குறைக்கவும், வெப்பநிலை குறைக்கவும், மண்ணெரிப்பை தடுக்கவும், நீரை சேமிக்க அதன் பலகனை அடைய முடிகிறது. கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திருக்கரத்தால் 5 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 8,72,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் கடந்த 4 ஆண்டுகளிலே முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் CMRDP இதில் 831 கிலோமீட்டர் 6,665 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தும் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 489 கிலோமீட்டர் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டது. மீதி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடைவெளி சாலையிலிருந்து இருவழிச்சாலைகளாக 2038 கிலோமீட்டர் எடுக்கப்பட்டு அதில் 192 கிலோமீட்டர் பணிகள் இப்பொழுது முடிந்துவிட்டது. ஏனைய பணிகள் நடைபெற இருக்கிறது. தரைப்பாலங்களை பொறுத்தளவுக்கு 2021 கழகாட்சிக்கு வருகிற பொழுது 1281 தரைப்பாலங்கள் இருந்தது. அதில் 1066 பணிகள் முடிவுற்று 131 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 84 பாலங்கள் இந்த நிதியாண்டிலே அது முடிக்கப்படும். தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக மாற்றுவது, புதிய ஆற்று பாலங்களை அமைப்பது, குறுகிய பாலங்களை மாற்றி அமைப்பது, புறவழிச்சாலைகளை பாலங்கள் அமைப்பது ஆக கடந்த 4 ஆண்டுகளில் இந்த துறையின் மூலமாக 1584 உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. ரயில்வே பாலங்கள் இந்த ஆட்சிக்கு நாங்கள் பொறுப்பேற்கிற பொழுது 71 ரயில்வே பாலங்கள் பல நிலையிலே இருந்தது. அந்த 71 பாலங்கள் நிலையெடுப்பு மூலமாக காலதாமதம் ஆகிக் கொண்டிருந்தது. அதில் ஒன்று எங்களுடைய மாவட்டத்தில் இருந்த போலூர் ரயில்வே பாலமும் ஒன்று. சிறப்பு நில அதிகாரியை
மாண்பு முதலமைச்சர்கள் 5 பேரை டிஆர்ஓக்கள் தனியாக கொடுத்த அந்த அடிப்படையில் நிலையெடுப்பில் அதிக கவனம் செலுத்தியது. ரயில்வே துறையின் மூலமாக பலமுறை ஒருங்கிணைந்த கூட்டத்தை நடத்திய அடிப்படையில் 36 பணிகள் முடிக்கப்பட்டு 35 பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அந்நில் இந்த 4 ஆண்டு ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில 858 கோடி மதிப்பிலான 25 புதிய ரயில்வே மேம்பால பணிகள் ஒப்புதல் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தவிர புறவழிச்சாலை பணிகளில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தரமான சாலை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஐஆர்சி கேட் இந்தியன் ரோட் காங்கிரஸ் என்கிற விதிமுறையை பயன்படுத்தி 10 தரக்கட்டுப்பாடு கோட்ட பொறியாளர்கள் கள ஆய்வில் முழுவூச்சுடன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது திடீர் கள ஆய்வுகளை நான் மேற்கொள்கிறேன். தார்கலையினுடைய தடிமன் கோர்கட்டர் இயந்திரம், தாரின் அடர்த்தியை கண்டுபிடிப்பதற்கு PQI என்கிற இயந்திரம், காங்கிரீட்டுடைய வலிமை, பிரிட்ஜ் கட்டணும் அந்த காங்கிரீட் வலிமை என்ன பார்ப்பதற்கு ரீபவுண்டர் ஹேமர் என்கிற இயந்திரம் ஆகிய இயந்திரங்களை கொண்டு கடந்த 4 ஆண்டுகளில் நானே தள ஆய்வு 62 இடங்களில் எடுத்துவதோடு மட்டுமல்ல, துணை முதலமைச்சரோடு 2 முறை நான் பணம் செய்கிற பொழுது அவரும் நான் இல்லாத பொழுதும் சரி அவருடைய சுற்றுப்பயணத்தில் துறையினுடைய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி வைத்து தரம் சரியாக இருக்கிறதா பார்த்த விளைவுதான் இன்றைக்கு பத்திரிகைகள் எல்லாம் நெடுஞ்சாலைத்துறையில் சிறப்பான பாதை அமைக்கிறார் என்று அவர்கள் கூறுவதும், தோழமை கட்சி நண்பர்களும் ஆளுங்கட்சி நண்பர்களும் தொடர்ந்து இந்த நெடுஞ்சாலைத்துறை சிறப்பாக தரமான சாலைகளை போடுவது என்று தொடர்ந்து இங்கே சொல்லுகிற காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதேபோன்று சாலை பாதுகாப்பு என்பது முக்கியமாகிறது. நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை ஆகிய துறைகளை ஒருங்கிணைந்து செயல்படுகிற மூலமாகத்தான் விபத்துக்களை தடுக்க முடியும். இதுவரை 22 மாவட்டங்களில் சாலை பாதுகாப்பு விழிப்பு கூட்டங்களை நடைபெற்றிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பள்ளி, கல்லூரிகள், மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. கரும்புள்ளி என்று சொல்லப்படுகிற சாலை விபத்து தடுக்கிற விதமாக 415 கரும்புள்ளிகளை கண்டறியப்பட்டு அதில் 408 மேம்பாடு செய்யப்பட்டு 7 பணிகள் முடிவுற நிலையில் இருக்கிறது. தமிழ்நாடு அரசால் கரும்புள்ளி உருவாக்குவதற்கு முன்பாக கண்டுபிடிப்பது ஹாட்ஸ்பாட் 3483 ஹாட்ஸ்பாட் கண்டுபிடிக்கப்பட்டு 2632 மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற சாலை பாதுகாப்பு குழுமத்தின் வழிகாட்டுதலோடு சாலை பாதுகாப்பு தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சாலை சந்திப்புகளில் நிரந்தரமாக மேம்படுத்துவதன் மூலமாக விபத்துக்களை குறைக்கலாம் என்ற அடிப்படையில் தனி நிதி முதலமைச்சர்கள் ஒதுக்கி தந்த அடிப்படையில் 72 பணிகள் 110 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்மை சாலை செயலி என்கிற ஒரு ஆப், அது விபத்தில்லாத மாநிலத்தை மாண்பு முதலமைச்சர் அவருடைய கனவை செயல்படுத்துவதற்காக பள்ளமற்ற சாலை என்ற இலக்கை அடைவதற்காக பொதுமக்கள் எளியிலே புகார் அளிப்பதற்காக நம்ம சாலை என்கிற செயலி உருவாக்கப்பட்டது. அந்த சாலை நம்ம சாலையை 1/11/2003 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் திருக்கரத்தால் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம். இதுவரை நம்ம சாலை செயல் மூலமாக 13,300 புகார்கள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக ஆடிட் என்பது எப்பொழுதும் வங்கியில் தான் இருக்கும். ஆனால் மாண்பு முதலமைச்சர் சொன்னார்கள், நெடுஞ்சாலைத்துறை என்று சொன்னாலே அங்கு இங்கு ஏதாவது புகார் பத்திரிகை வரத்தான் செய்கிறது. ஆனால் ஏன் இதற்கு இன்டர்னல் ஆடிட் வைத்தான் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் துறைக்கு ஆணையிட்டார்கள். அந்த வகையில் 2000 ஏப்ரல் மாதத்தில் இன்டர்னல் ஆடிட் என்பதற்கு ஒரு ஆணை பிறப்பித்தார்கள். அந்த ஆணை பிறப்பித்த உடனேயே ஒரு ஆண்டும் மார்ச் மாதம் முடிந்த உடனேயே ஏப்ரல் பில் எல்லாம் போட்டுருவாங்க. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த ஆண்டு என்னென்னலாம் பணிகள் செய்திருக்கிறோம், கோப்புகள் எல்லாம் முறையாக இருக்கிறதா, ஒப்பந்தங்கள் முறையாக போடப்பட்டிருக்கிறதா, பில் முறையாக போடப்பட்டிருக்கிறதா என்பதை பிற இடத்திலே இருக்கிற கண்காணிப்பு பொறியாளரை இன்னொரு பகுதிக்கு அனுப்பி ஆடிட் செய்து அவரோடு 10 டீம் கொண்டவர்களாம் அனுப்பி அது முறையாக ஆடிட் செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒரு முறை அரசுக்கு அந்த அறிக்கையை அனுப்பி கொண்டிருக்கிற பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. புது முயற்சி தான் இவைகள். இந்த ஒப்பந்த பதிவு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மணி கூட சொன்னார், கம்ப்யூட்டர் என்று சொல்லுகிறார்களே என்று சொன்னார்கள். உண்மையா சொல்றேன், கொள்கை விளக்கம் என்பது ஒரு ஆட்சியில நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக என்ன கொள்கையை சொல்லுகிறோம் என்பதுதான் இந்த புத்தகம்.
பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் சட்டப்பேரவையில் நிகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் அமைச்சர் ஏவாவேலு பதிலுரை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.